மளிகை கடை வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கான டிப்ஸு தான் இன்றைக்கி நான் கொடுக்குறது. அது என்ன மாதிரி டிப்ஸ் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நான் வந்து சொல்லியிருப்பேன் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் சேல் பண்ணுங்கள், அது வந்து சீக்கிரமாக கட்ட போனாலும் அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மார்ஜின் கிடைக்கும், குயிக்காக நீங்கள் வந்து சேல் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வேறு என்ன சேல்ஸ் பண்ணால் உங்களுக்கு 15% 20% வந்து உங்களுக்கு மார்ஜின் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அது எந்த மாதிரி ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எசன்ஸ் ஐட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே ஒரு மார்ஜின் இருக்குது. அது எந்த மாதிரி ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எசன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாருங்கள். இப்போ சாஸ் ஐட்டம்ஸு, கார்ன்ஃப்ளவரு, அந்த மாதிரி ஐட்டம் வந்து இந்த எசன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி பொருளெல்லாம் நீங்கள் ஒரு நூடுல்ஸு அந்த மாதிரிலாம் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு 20% லாபம் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து நீங்கள் மளிகை கடை நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி பொருளை வந்து கண்டிப்பாக சேல் பண்ணுங்கள். அந்த பொருள் வந்து உங்களுக்கு ஒரு சேல் ஆகாது அப்படின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வீட்டில் இருக்கவங்க கூட இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸோ அந்த மாதிரிலாம் வந்து எல்லாருமே வந்து சமைக்கிறாங்க. இன்றைக்கி ஹோட்டல் பர்பஸ் வந்து ஹோட்டலில் சமைக்கிற ஐட்டம்ஸ் வந்து வீட்டில் சமைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, எல்லா வீட்லேயும் சமைக்கிறாங்க. அந்த திங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வேறுபடும். உங்களுக்கு ஹோட்டலுக்கு அப்படின்னா அவங்க வந்து கேஜி அந்த மாதிரி பெருசாக வாங்குவாங்க. இதுவே வந்து ஒரு வீடுங்க இருக்கிற ஏரியாவில் சுற்றி இருக்குது, நம்ம வந்து கடை நடுவில் இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாலையும் வந்து கண்டிப்பாக சேல் ஆகும். அந்த பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னா 50 கிராம் 100 கிராம் அப்படின்ற ரேஞ்சில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் உங்கள் ஷாப் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற லொக்கேஷனை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி மூவிங்கான ஐட்டத்தை வந்து உங்கள் ஷாப்பில் வைங்க. அது எந்த மாதிரி ஐட்டம் அப்படின்றத நான் லாபம் இருக்கிறத வந்து உங்களுக்கு சொன்னேன். எக்ஸாம்பிள் எசன்ஸ் ஐட்டத்தை வந்து இன்க்ளூட் பண்ணி வைங்க உங்கள் மளிகை கடையில் அப்படின்னு சொன்னேன். அந்த எசன்ஸ் ஐட்டம் என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன் பாருங்கள். பிக்கலு, நூடுல்ஸ், கார்லிக் பேஸ்ட்டு, சாஸு, அப்புறமா மேகி பேக்கெட்டு, கார்ன்ஃப்ளவர், இது எல்லாமே இதில் எல்லாமே மார்ஜின் இருக்குது. ஆனால் பேக்கெட் வந்து என்ன எங்கள் ஷாப்பில் வச்சுருக்கிற மாதிரி நான் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேனே அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். அது வந்து உங்கள் ஷாப் வந்து எந்த இடத்துல இருக்குன்ற லொக்கேஷனை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வீடுங்க இருக்க ஏரியாவில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 kg எல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து மூவ் ஆகாது. அவங்களுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸில் பேக்கிங் வரும். இப்போ கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க, 200 கிராம்ஸ்லாம் பேக்கேஜ் வரும். அதே மாதிரி சாஸ் ஸ்மால் சைஸ் வரும். இதுவே என்கிட்ட இப்போ இந்த ஸ்மால் சைஸ்லாம் விற்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய பாட்டில்ஸில் வரும் 1 லிட்டரில், அந்த மாதிரி சாஸும் இருக்குது. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரி பொருள் மூவிங்கோ அதை லைக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வைங்க. அதுவுமே வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் லைக் பண்ணி கண்டிப்பாக வந்து எல்லாமே மூவிங்கான ஐட்டம் தான். உங்கள் ஷாப்பில் இதை இன்க்ளூட் பண்ணி சேல் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது நெக்ஸ்ட் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக.